அல்லாஹுவை பற்றிய ஈமான், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்கின்ற ஈமான், அதிலும் குறிப்பாக அல்லாஹ் மேலே எங்கே இருக்கின்றான் என்கின்ற ஈமான், இது ரெண்டையும் நாம் தெளிவாக புரியும். இது பாத்தில் என்றால் ஒருவர் முஃமின் இல்லை. இதற்கு அழகான ஒரு ஹதீஸை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 537வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஒரு அடிமையை நியமித்து அந்த அடிமை அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் போய் பார்க்கிறார், ஆடுகள் மேய்கின்ற பொழுது ஓனாய் வந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போயிடுச்சு. இவர் முஆவியாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய அடிமையை அறைந்து விட்டார். ஆனால் இவர் அறைந்ததன் பின்னாடி இவருடைய உள்ளம் ரொம்ப கஷ்டப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நானும் ஆதமுடைய மகனில் ஒருவன். கோபத்தின் காரணமாக என்னுடைய அடிமை அடித்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், அஃபலா உஅதிகுஹா, அவளை நான் விடுதலை செய்யட்டுமா, அந்த அடிமையை நான் விடுதலை செய்யட்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅ்தினி பிஹா, அந்த அடிமையை என்னிடத்திலே கொண்டு வாண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஃபஅதைதுஹு பிஹா, முஆவியா சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்னுடைய அடிமை பெண்ணை கூட்டி வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளிடத்தில் 2 கேள்வி கேட்டார். இதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக முக்கியமான கேள்வி. முதலாவது கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலாவது கேள்வி. அவள் பதில் சொன்னால் அடிமை, காலத் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இரண்டாவது கேள்வி, மன் அன, நான் யார்? அவள் சொல்லுகிறார், அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? அஅதிக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, முஆவியாவே அவளை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அவள் முஃமினான பெண் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருவர் முஃமினா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் வேற கேள்வி எதுவுமே கேட்கல. முதலாவது இவள் முஃமினா இல்லையா என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செக் பண்ணுகிறார்கள். அதற்கு முஃமினா இல்லையா என்பதை செக் பண்ணுவதற்கு முதலாவது அவர் அறிந்திருக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி. முதலாவது கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நீ அல்லாஹ்வை நம்புகிறாயா இல்லையா என்றெல்லாம் கேட்கல. ஏனென்றால் அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் மற்ற எல்லாத்தையும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொள்வார் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். முதலாவது கேள்வி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? உடனே அந்த பெண்மணி சொல்கிறாள், ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் படைப்புகளோடு இல்லை, அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்குள் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் படைப்புகளை விட்டும் மேல் உயர்ந்து விட்டான் என்று அந்த பெண் சொன்னதற்காக ரசூலுல்லாஹ் என்ன பட்டம் கொடுத்தார்கள்? ஃபஇன்னஹா முஃமினா அஅதிக்ஹா, அவளை நீ விடுதலை செய், அவள் ஒரு முஃமினான பெண் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்க பார்க்கிறோம்? சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. இது பேசிக்கான அறிவு, நமக்கு யாரும் சொல்லித்தரல. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலிருந்தே பேசிக்காக எங்களுக்கு வந்த ஒரு அறிவு என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எங்க படைச்சான்? மனித குலத்தின் முதலாவது தோற்றம் எங்கட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே படைக்கப்பட்டார்கள்? பூமியிலா, வானத்தில். ஏன் வானத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹ் அங்கேதான் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பேசிக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, யாரும் மறக்க முடியாது. அதே நேரம் அந்த சம்பவத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை படைத்தான், மனைவியை படைத்தான். அவரிலிருந்து 2 பேரையும் சுவர்க்கத்துக்குள் அனுப்பினான். இது எங்களுக்கு தெரியும். சுவர்க்கத்துக்குள் அனுப்பினால் அல்லாஹ் ஒரு தடை போட்டான். ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், ஆதமும் ஹவ்வாவும் ஒரு மரத்தை மாத்திரம் புசிக்க கூடாது, புசித்தால் நீங்கள் அநியாயக்காரர்களா மாறிடுவீங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் அவர்களுக்கு வேண்டுமென்றே வஸ்வாஸை உண்டு பண்ணி அவர்களை வழிதவரச் செய்தான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, எந்த சுவர்க்கத்தில் இருந்தார்களோ அதிலிருந்து ஷைத்தான் அவர்களை வெளியேற்றினான். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. அல்லாஹ் கட்டளையை மீறியவுடன் அல்லாஹ் கோபப்பட்டு என்ன சொன்னான்? வகுல்னா ஹ்பிது பஅலுக்கும் லிபஅலின் அது,
நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக இருக்க இங்கிருந்து உடனடியாக கீழ் இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இங்க அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை குல் நஹ்பிது, குர்ஆனில் கீழ் இறங்குங்கள். இப்ப கணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. ஒருவரை கீழே போங்கன்னு சொல்றதாக இருந்தால் அவர் எங்க இருக்கணும்? அவர் மேல இருந்தா தான் கீழே போங்கன்னு சொல்லலாம். இப்ப நான் இந்த நிலத்துல நிக்கிறேன், கீழே போங்கன்னா என்ன அர்த்தம்? பூமியை பொழந்துக்கிட்டு கீழே போங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிலத்துல நின்றுகிட்டு ஒருவரை கீழே போங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவர் ஏணியில நிற்கிறார் அல்லது ஒரு 4 மாடி கட்டடத்தில் இருக்கிறார், அங்கிருந்து ஒருவர் கீழே போங்கண்டால் எங்களுக்கு தெளிவா விளங்குகிறது, மேல இருக்கிறவர் எங்களை கீழே போக சொல்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலே இருக்கிறான் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்ற ஒரு வசனம் தான் இந்த வசனம். குல் நஹ்பிது, கீழிறங்குங்கள், இனிமேல் உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு அல்லாஹ் பூமிக்கு பிடிச்சு அனுப்பினான்ங்கிற குர்ஆன் வசனத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹுக்கு மாறு செய்தவன் ஷைத்தான், அங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்னவுடன் மலாயிக்காமார்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். ஷைத்தான் மாத்திரம் சொன்னான் அன கைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறப்பானவன். ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால படைத்திருக்கிறாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை வெறும் களிமண்ணால் படைத்திருக்கிறாய், அவருக்கு சுஜூது செய்ய இயலாது என்று ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் பயன்படுத்துகிறான் قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها, இங்கே உனக்கு பெருமை அடிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உடனடியாக நீயும் கீழே போகலாம். அங்கேயும் ஃபஹ்பித், கீழிறங்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மேலே இருக்கிறான் என்பதை தெளிவாக சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னொரு உண்மையை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஃபிரௌன், அல்லாஹுக்கு மாறு செய்த ஃபிரௌன் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்றுதான் நம்பினார். குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள், தஅவா செய்கிறார்கள். அப்பொழுது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேலி கிண்டல் செய்வதற்காக ஹாமான், அவனுடைய அமைச்சராக இருந்த ஹாமானுக்கு சொன்னான், ஹாமானே ஒரு கோபுரத்தை கட்டு, அதிலே படிகளை அமைத்து விடு, வானத்தின் படிகளில் ஏறி போய் நான் மூசாவுடைய ரப்பை எட்டி பார்க்க போறேன் என்று சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஃபிரௌன் மூசா நபியினுடைய பிரச்சாரத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று விளங்கினான். அவன் காபிர், அவன் இறை மறுப்பாளன், அவன் நரகவாதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற குர்ஆன் வசனத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌன் கோபுரத்தை கட்டு, மூசாவுடைய ரப்பை போய் வானத்தில படிகள்ல ஏறி போய் பார்க்க போறேன் என்று சொன்னார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் வானத்தில், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல அடுக்கடுக்கான எத்தனையோ ஆதாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக நசாராக்கள் துரத்தி வந்த பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப எங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பேசிக் அறிவு, அடிப்படையான அறிவு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். பல் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பால் உயர்த்தினான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தில் இந்த உலகத்தில் இல்லை என்பது தெளிவாகிறதா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்பால் உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக இறுதி காலகட்டத்தில் பூமிக்கு இறங்குவார்கள் என்ற எங்க இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது எங்களுடைய ஈமான். அப்ப அல்லாஹ் அவரை தன்பால் உயர்த்தினான் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை இவ்வளவு ஆதாரங்களும் சொல்கிறது. இது மட்டுமல்ல, ஏராளமான ஆதாரங்கள், எத்தனையோ அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கு நேரம் போதாது, ஒரு சிலதை மட்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நான் சொல்லி காட்டுகிறேன். இப்ப அல்லாஹு தாலா சூரத்து தாஹா 5வது வசனம், இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான வசனம். அதுல தான் எங்கே இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தானே சொல்லணும். நம்மளை படைச்ச ரப்பு தான் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித்தரணும். அவன் குர்ஆனுடைய 8 வசனங்களிலே சொல்கிறான். சாதாரண ஒன்றல்ல ரெண்டல்ல, மயக்கமான வசனங்கள் அல்ல, மிக தெளிவான அத்தியாயங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வசனங்களிலே சொல்கிறான். சூரத்து தாஹா 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான். அதே மாதிரி சூரத்துல் ஹதீதுடைய 4வது வசனம், சும்மஸ்தவா அலல் அர்ஷ்,
அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான். சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம் அதே செய்தி. சூரத்து யூனுஸ் 3வது வசனம், சூரத்து ரஅத் 2வது வசனம், சூரத்துல் ஃபுர்கான் 59, சூரத்து சஜதா 4, சூரத்துல் ஹதீத் 4. இந்த 8 வசனங்களிலும் அல்லாஹ் எங்கே இருப்பதாக சொல்கிறான்? 7 வானங்கள் கடந்து அரஷின் மீது இருக்கிறான்.